Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 975ஓட ஃபர்ஸ்ட் கொஷின் டூ சம். இதான் லீக்கோட ஃபர்ஸ்ட் கொஷின் கூட. ஸோ இது வந்து நம்ம கோலாங்கில் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ரோச் என்ன அப்படின்னு பார்க்கலாம். So given an array of integer nums and integer target and return the indices of the two numbers which you can add up to the target. Okay, ஒன்றும் இல்லை, இந்த அரே கொடுத்துருக்காங்களா, இதில் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 9 வருமோ அதோட இண்டெக்ஸஸை நம்மளை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க, அதாவது அதோட இண்டெக்ஸை. ஸோ இதில் எந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 9 வரும்? 2 7 ஆட் பண்ணால் 9 வரும். 2ஓட இண்டெக்ஸ் என்ன? 0. ஸோ 7ஓட இண்டெக்ஸ் என்ன? 1. ஸோ 0 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே தான் அடுத்த கொஷினும். 3 2 4, இதில் டார்கெட் வந்து 6. இதில் எது ரெண்டு ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். 2வும் 4ம் ஆட் பண்ணால் ஆப்வியஸ்லி 6 கிடைக்க போகுது. அதோட இண்டெக்ஸ் என்ன? 2ஓட இண்டெக்ஸ் 1, 4 இண்டெக்ஸ் 2. ஓகே, ஸோ இதை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஃபார் லூப் எழுதி, ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் எழுதி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதை. ஸோ லைக் எப்படின்னா, ஐ யூஸ் லெஸ் தென், நான் வெளியே ஒரு எண் வச்சுக்கிறேன். கோலாங்கில் இப்படி தான் நம்ம லென்த் எடுக்கணும். எல்இஎன்னு லைக் நீங்கள் பைத்தானில் எடுக்கிற மாதிரி. ஸோ இப்படி ஒன்று போட்டாச்சுன்னா ஒரு லூப் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு ஐ இருக்கா. ஸோ ஐ நெக்ஸ்ட் லூப் வந்து ஜேல ஆரம்பிக்கும். நெக்ஸ்டட் லூப் இது ஐலேருந்து ஐ ப்ளஸ் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஐ ஜே லெஸ் தென் என் ஜே ப்ளஸ் ப்ளஸ். யா, ஸோ இது என்ன பண்ணும்? இப்போதைக்கு நமக்கு இந்த ஃபார்மட், இது வந்து ஒரு n² 9 காம்ப்ளெக்சிட்டியில் வருது. இதுக்குள்ள நம்ம வந்து if nums of I plus nums of j equal to target அப்படின்னா return the array ஐயும் ஜேயும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். எல்ஸ்லாம் தேவையில்ல நமக்கு. பைவே ஆனால் ஒரு எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி இல்லை எதுவும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா லைக் -1 -1 ரிட்டர்ன் பண்ணி, நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கல, -1 தான் ரிட்டர்ன் பண்ணணும். we are doing it. யா, இது அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு ஒன்றும் இல்லை, நாம் இதை எப்படி பார்த்து சொன்னோமோ அதே தான். இது வந்து கைண்ட் ஆஃப் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் வருதுல, அதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு 2ஓட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறேன். 2 எடுத்துக்கிறேன். 2 + 7 எவ்வளோ? 9. ஓகே. 2 + 11 எவ்வளோ? 13. 2 + 15 17. ஓகேவா? ஸோ அடுத்து 7 எடுக்கிறேன். 7 + 11 எவ்வளோ? 18. அதே மாதிரி 22. ஸோ இப்படி தான் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ சேம் திங் ஹேப்பன்ஸ் ஹியர். என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் 0 ஸ்டேபிளாக ஃபஸ்ட் வச்சுக்கிறேன். இங்கே ஏதாவது 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து 2 இருக்குது. ஓகேவா? 2 இருக்குன்னா நம்ம எல்லா 2 வச்சு அடுத்தடுத்து இருக்கிறத ஃபார் லூப் பண்ணி, அதாவது 2க்கு அடுத்து இருக்கிற நம்பர், அதனால தான் I + 1 போட்டிருக்கோம் இங்கே. ஓகேவா? அடுத்து இருக்க நம்பர்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறேன் எவ்ரி டைம். ஸோ இங்கே எப்போவுமே இது வந்து இந்த நம் ஆஃப் I வந்து 2ன்னு இருக்க போகுது ஃபஸ்ட் டைம் லூப் ஆகும்போது. ஸோ நம் ஆஃப் ஜே வந்து இங்கே மாறிட்டே இருக்க போகுது. அதாவது எப்படின்னா, இங்கே 2 வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் லூப் அப்போ 2 இருக்கும். செகண்ட் டைம் வந்து இந்த ஜே வந்து 7, அடுத்த டைம் வந்து 11, அடுத்த டைம் வந்து 15 அப்படின்னு லூப் ஆகிட்டே இருக்குது. ஸோ எந்த டைம் வந்து நமக்கு கரெக்டான டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நாம் இந்த பர்டிகுலர் இது வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுதான் இங்கே வந்து நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா?
ஸோ இல்லை ப்ரோ இது கொஞ்சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகம், ஏன்னா இங்கே 2 டைம் லூப் பண்ணுறோம்ல. இப்போ வந்து நாம் இது வந்து இப்போ 100 தடவை 100 இந்த அறையில் வந்து 100 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 100 × 100 டைம்ஸ் இந்த லூப்பை வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட n² டைம்ஸ் அதான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது இப்படி பண்ணாமல் ஒரே டைமில் நாம் எப்படி இந்த ஆன்சரை கொண்டு வருது அப்படின்னு அடுத்து பார்ப்பேன் நான். ஸோ இந்த கொஷின் இதை வந்து இப்போது ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இது ஒர்க் ஆயிடுச்சு, இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். பட் வி நீட் டு ஆப்டிமைஸ் அவர் சொல்யூஷன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணேன். ஸோ கோலை எப்படி ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணால், ஸோ மேக் காஃபி எப்படி பண்ணேன் மேப் int ஸோ இதான் ஹேஷ் மேப்பு. யா, இப்படி தான் நம்ம வந்து கோல் வந்து ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணணும். மேக் மேப் இன்ட், அதாவது கீ வந்து இன்ட்டாக இருக்க போகுது, கீயோட வேல்யூவும் இன்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட 2 - 9 அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 7. ஸோ நம்ம 7 தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதே ஹேஷ் மேப் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லைன்னா ஓகே லெட் மீ மூவ் ஆன். இப்போ 7 - 9 சாரி 9 - 7 அப்போ வந்து 2 இருக்கும். நாம் வந்து 2 வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியும் கொஞ்சம் பெட்டராக. ஸோ ஃபார் I of 0 and I plus 1 I plus plus ஓகே. ஸோ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் 5. ஸோ இந்த நம்ஸ் ஆஃப் 5 வந்து இருக்கா பார்க்குறோம். டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஹேஷ் மேப்பில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இருந்துச்சுன்னா இது வந்து இதுக்குள்ளே வரும். கரெக்டா? ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டிஃபரன்ஸ் இல்லை, அந்த பர்டிகுலர் வேல்யூவுக்கு அதோட இண்டெக்ஸை கொடுக்குறோம். ஸோ இண்டெக்ஸ் என்ன? ஐ தான், அந்த பர்டிகுலர் லூப்போட இண்டெக்ஸ் ஐ. ஓகேவா? ஸோ இருந்துச்சு அப்படின்னா we have to return ஸோ இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி வேணால் ரிட்டர்ன் பண்ணலாம். அதுவே ஹஷம் டிஃப் அங்கே இடத்துல கண்டிப்பாக ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த பர்டிகுலர் லூப்போட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, எப்படி ரன் திஸ். ஓகே, நான் பூலியன் கண்டிஷன் you have to check. இதில் வந்து இப்படி தான் செக் பண்ணணும். இது கார்டன் பார்த்து வேல்யூஸ் யா அசைன் பண்ணாம விட்டேன் பாருங்க. ஸோ நான் பூலியன் கண்டிஷன். ஓகே, இப்போ வந்து யா இதுதான் இதோட ஆன்சர். இப்போ எல்லாமே டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். ஸோ இந்த கோடோட ட்ரை ரன் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ 3 4 3 3
4. So your index 0, that is in the 1, the index 2. Okay, 3 to 4 இருக்கு. இப்போ ஒரு ஹேஷ் மேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஒரு ஹேஷ் மேப் வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். லைக் இப்படி தான் இருக்கும் ஒரு ஹேஷ் மேப்பு. இந்த ஹேஷ் மேப்புக்குள்ளே நீங்கள் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி, இப்போ நாம் வந்து இன்ட் ஹேஷ் மேப் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கே இப்போ இங்கே 3 இருக்குது அப்படின்னா அதோட இண்டெக்ஸு 0ன்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ 2னா அதோட இண்டெக்ஸ் 1ன்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸ் எடுக்கணும்னா லைக் ஹேஷ் மேப்போட இப்போ எப்படின்னா ஹேஷ் மேப் 3 அப்படின்னு எடுத்தோன்னா நமக்கு வந்து இங்கே 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, நாம் என்ன பண்ணுறோம், லூப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0 இருக்கும். என்ன பண்ணுறோம், டார்கெட் -0 அப்படின்னு 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போது என்ன ஆகும், டார்கெட் -3, டார்கெட் எவ்வளோ 9. இந்த சம்மோட டார்கெட் என்ன 6. ஓகே, இதோட டார்கெட் 6. ஓகேவா, இதோட டார்கெட் 6. நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட் மைனஸ் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் 3, 6 - 3 3. ஓகே, 3 இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் 0வாக இருக்கும்போது இந்த ஹேஷ் மேப்பில் எதுவுமே இருக்காது. ஓகே, எதுவுமே இருக்காது ஹேஷ் மேப்பில். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இருக்காதா. ஸோ நம்ம வந்து டிஃபரன்ஸ் என்ன 3. ஸோ 3 இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். 3 இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி 3ன்னு க்ரியேட் ஆகி அதில் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ 3 அதோட இண்டெக்ஸ் 0 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது தடவை வரும், மறுபடியும் டார்கெட் 6ஆக இருக்கும். ரெண்டாவது தடவை 2 இருக்கும். 6 - 2 4 இருக்கான்னு பார்க்கும். 4 இல்லை. ஸோ மறுபடியும் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ 2 1. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும் 4 வரும். இந்த இடத்துல 4 இருக்கும், நம் சைடில் 4 இருக்கும். 6 - 4 2ன்னு வரும். ஸோ 2 வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இருக்குது. அப்போனா வந்து 2ஓட இண்டெக்ஸ் 1ஐயும் இப்போ கரண்ட் 4ஓட இண்டெக்ஸ் 2ஐயும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். லைக் 1, 2. 1, 2 கரெக்டாக 4ன்னு வேல்யூ இன்ட்டு போட்டிருக்கேன். 4 2 1, 2 1, 2. அதாவது நம்ம 2 என்னன்னு எடுப்போம். இந்த இடத்துல அதான் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுக்கிறோம், இங்கேருந்து எடுக்கிறோம். இங்கே வேல்யூ இருந்தால் தான் இந்த வேலில் டேட்டா இருக்கும். ஸோ டேட்டா இருந்தால் தான் இதுக்குள்ளே வரும், ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்படி தான் இது வந்து நம்ம பண்ணணும். இதுதான் ஆப்டிமைஸ்டு வே. ஓகே, நான் இன்னொரு நல்ல கொஸ்டினோட நாளைக்கு வரேன். பை.